வெல்கம் மிஸ்டர் விஸ்வா. ஹாய், ஐம் ஸ்வப்னா. ஹலோ. ஸ்வப்னானா கனவுகளுக்கு சொந்தக்காரின்னு என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? போட்டோல பாத்துக்கேன். எந்த போட்டோல பாத்தீங்க? உங்களோட போட்டோல தான், வேற யார் போட்டோல பாப்பாங்க? நீங்க பொண்ணுங்க. நான் உங்களை வேற மாதிரில நினைச்சேன். தேவதேனா? சச்சே, அது நாங்களே சொல்லணும். நிச்சயமா ஒரு நாள் சொல்லதான் போறீங்க. பகல்லே கனவு காண்றீங்க? ஆமா, யார் நீங்க? கெஸ் பண்ணி கண்டுபிடிங்களேன். ரொம்ப அசிங்கமா இருக்குமே. ஆனந்தம் வரல? ஆனந்தம் அப்பா அம்மாவோட ஊட்டி போயிருக்காரு. ஓ, அப்பா அம்மா ஊட்டிக்கு போயிருக்காங்களா? குட். விஸ்வா, 1 minute. 1 minute வெயிட் பண்ணுங்க. எதுக்கு? அங்க பாத்தீங்களா, ஒருத்தர் என்ன ரசிக்கிறாரு. முழுசா ரசிக்கட்டுமே, அப்பதானே அவர் கனவுல வருவேன். நான் வேணா வெளியே வெயிட் பண்ணட்டுமா? ரசிச்சு முடிச்சிட்டாரு. நம்ம போலாம். எந்த வண்டியில? நம்ம கார்ல. நம்ம கார்னா? ஓப்பல் ஆஸ்ட்ரா. ஓ, ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே வண்டி சொந்தமாயிடுச்சா? இனி தேவடா 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 தான். எப்பவுமே எனக்கு கார்ல போறது பிடிக்காது. ஏன்னா கார்ல போகும்போது மத்தவங்க என்ன பார்த்து ரசிக்க முடியாது இல்லையா? நான் வேணா ஒரு பெட்டர் ஐடியா கொடுக்கட்டுமா? வண்டலூர் ஜூல ஒரு கூண்டு கட்டி அதுக்குள்ள நீங்க உட்காந்துட்டீங்கன்னா கலெக்ஷன் ஆகும். வரவங்க போறவங்க உங்களை ரசிச்ச மாதிரி இருக்கும். மரியா சொன்னது சரியா தான் இருக்கு. என்ன சொன்னாங்க? ஏன் இடத்துக்கு வர, என்ன மாதிரியே வேலையை விட்டுறாதேன்னு சொன்னா. ஓ, எங்க அப்பாவோட புது பிஏவா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஆமாங்க, இத்தனை வருஷமா அவருக்கு மகனா இருந்து இன்னைக்குதான் அவர் மனசுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஹே, naughty, this is too much. என்ன யோசிக்கிறீங்க? இவளை என்ன பண்ணலானா? ஐயா, அதுக்கெல்லாம் ஆசைப்படுற ஆள் நான் இல்லைங்க. ஆசைங்கிறது ஆம்பளைக்கு வருது, அதை விடுங்க. என்ன வேலையை விட்டு அனுப்ப முடியாதுன்னு சொல்ல வந்தேன். ஏன்? ஏன்னா நான் வேலையில சேரும்போது உங்க அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் சேர்ந்தேன். இப்படியேவா? 8 முழ சேலையை கட்டிட்டு தான். சேலையில நான் ரொம்ப அழகா இருப்பேன் தெரியுமா? அப்ப சேலை இல்லாம? ஐ மீன் மிடிஸ், சுடிதார், சிங்கிள் பீஸ், டபுள் பீஸ், இதெல்லாம் அழகா இருக்கீங்களா? எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் ரொம்ப அழகா தான் இருப்பேன் விஸ்வா. அப்போல்லாம் உங்களை கண்ணாடியில பாத்துப்பீங்களா? ஷோ, இல்ல, எந்த கண்ணாடின்னு சொன்னா நானும் பாப்பேன். தம்பி வந்துட்டீங்களா? வணக்கம். வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்குண்ணே. சொப்னா, இதே வண்டியில போயிடுறீங்களா? வேண்டாங்க, அழகான பொண்ணுக்கு ரோட்ல போற எல்லா காருமே சொந்தக்கார் தான். வண்டி மட்டும் சொந்தமா இல்ல வண்டி ஓட்டுறவன சொந்தமாமா? 1 minute. இன்னைக்கு ஈவினிங் என்ன ப்ரோக்ராம்? ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் தான். தூக்குல தொங்க போற வரீங்களா? இதுக்கெல்லாம் கூப்பிட்டா வர மாட்டீங்களே. ஏய் ப்ராக்ஸி, கம் 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 அப் அப். என்னடா எலிச்சு போயிட்ட? பாண்டி வச்ச இட்லி சாப்பிடலன்னா? அதான் நான் வந்துட்டல. இரு, போன் அட்டெண்ட் பண்றேன். ஹலோ. ஹலோ, யார் விஸ்வாவா? நான் அப்பா பேசுறேன்ப்பா. அப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன்ப்பா. நீ எப்போ வந்த? ஜஸ்ட் இப்பதான்ப்பா வந்தேன். ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துப்பா. மனசு இப்போ அமைதியாயிருச்சா இல்லை சத்தம் போடுதா? அமைதியா இருக்குப்பா. ஏய் ப்ராக்ஸி. என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, 10 நாளாக ப்ராக்ஸியை பார்க்கலையா, அதான் ஒரே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அம்மாட்ட பேசுறியா? வேணாப்பா. என்னப்பா 10 நாள் கழிச்சு வந்து நாய்கிட்ட எல்லாம் பேசுற? அம்மா கிட்ட பேசுறதுக்கு யோசிக்க கொடுங்க, நான் பேசுறேன். என்ன கண்ணு, நல்லா இருக்கியா? என்னப்பா பதிலையே காணும்? நான் ரொம்ப திட்டேனா? அப்பா சொன்னாரு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இனிமே அப்படிலாம் நடக்காதுப்பா. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருப்பா. அம்மா தானேடா. அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்பா கிட்ட கொடுக்குறேன். ஹலோ, அம்மா கிட்ட பேசுனியாப்பா? பேசிட்டேன்ப்பா. எப்படி என்னங்கிறதெல்லாம் நான் நேர்லயே வந்து சொல்றேன். இன்னொரு வாரத்துக்கு இங்க இருந்துட்டு வந்தா உங்க அம்மா மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். என் முத பிள்ளையை கவனிக்க இல்லையே. முத பிள்ளையா? பிசினஸ் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சன்னு. நீ என்னுடைய 2வது பிள்ளை தானே? கவலைப்படாதீங்கப்பா, நீங்க திரும்பி வர வரைக்கும் உங்க 2வது பையன் மூத்த பையனை பார்த்துப்பா. அப்படியா? தேங்க்யூ. அப்பா. என்னப்பா? தேங்க்ஸ்ப்பா.
என்ன சொன்னா? ஓகே பாய். என்னங்க சொன்னா சொல்லுங்க. பிஸ்னஸ் அவங்க கவனிச்சுக்கிறானா? பரவாயில்லையே. இந்தாங்க சார், இதான் மேட்டர். தேங்க்ஸ். வாசமிக்க மலர்களை கொண்டு வாசமிக்க இதயங்கள் பரிமாறிக்கொண்டோம். என் நெஞ்சில் வாசம் செய்பவளே எங்கே வாசம் செய்கிறாய்? இது கவிதை சார். இருக்கட்டும் சார். பேர் இல்ல? அதுல போஸ்ட் பாக்ஸ் நம்பர் போட்டுருங்க. போஸ்ட் பாக்ஸ் நம்பரா? எப்படி சார் எல்லா எடிஷன்லையும் போடணுமா? ஆல் எடிஷன். ஆல் எடிஷன்ஸ். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ்ல போடணும்? இந்த சைஸ்ல போடலாமா? இந்த சைஸ்ல போடுங்க. ஓ, இந்த சைஸ்லையா? இது 4 காலம் 25 சென்டிமீட்டர் சைஸ் சார். இப்போ ஜென்ரலாக இந்த சைஸில் போடணுன்னா எல்லா பத்திரிக்கையும் 100% எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, போடுங்க. தம்பி ஸ்டான்லி, அந்த ரெசிப்ட் புக் எடுத்துருவாப்பா. வாங்க சார், இதான் சார். இந்த ரூம் தான் அப்பா உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. பிடிச்சிருக்கா? தெரியும் சார், ஏற்கனவே நாங்கள் வந்திருக்கேன். எதுவும் மாறல, எல்லாம் அப்படியே இருக்கு. இந்த சேர்ல உட்காந்து என்ன சார் பண்ண போறேன்? ஃபோன் இருக்கு. யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம். வேற என்ன சார் பண்றது? சொப்னா அனுப்புறேன் சார். சொப்னாவா? ஆபீஸ்ல இந்த பிசினஸ் தான் பண்றீங்களா? இல்ல, அவங்க வந்து என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க சார். ஓ, அவங்க தான் சொல்லி தருவாங்களா? ஆமா சார். நல்லா இருக்குமே. நீங்க போங்க சார். The great classical works of Shakespeare, Leo Tolstoy, Keats. அப்பா நிறைய படிப்பார். ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஆபீஸ்ல எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நான் நான் எடிசன் ஏதோ ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்லி தருவீங்கன்னு சொன்னாரு. நேத்து நான் உங்க கனவுல வந்தேனா? ஓ, உங்க பிரச்சனை அதுவா இருக்கா? சரி, சால்வ் பண்ணுவோம். இத பாருங்க, நீங்க கனவுலாம் வர முடியாது. ஏன்னா நான் மத்தவங்க கனவுல இருக்கிறவன். ப்ளீஸ், வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்பட்டு முத ஆபீஸ் வந்திருக்கேன். அங்க உட்காந்து இல்ல இங்க உட்காருங்களா? ஏய் நோ, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். சில பேர் இந்த சீட்டுக்கு ஆசைப்படுவாங்க, அதான் கேட்டேன். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நான் ஆசைப்படுறது இல்ல. அப்போ இந்த பில்டிங் வேணுமா? ஹேய். ஹாய். ஹாய். என்ன இந்த பக்கம் என் வீட்டை தேடுறீங்களா? சச்சா, ஃப்ரெண்டோட வீடு. ஆமா, நீங்க எப்படிங்க? பக்கத்துல தான் வீடு. சண்டே கேஷுவலா வந்துட்டு இருந்தேன். உங்க வண்டியை பார்த்தேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சண்டே நான் டேட்டிங் கேட்டீங்க? நீங்க எஸ் சொன்னா டேட்டிங் தான். நோ, ஏற்கனவே 25 பொண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிளம்பணும். விஸ்வா, நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு என்ன ட்ரெஸ் போட்டு வரணும்னு சொல்லுங்க. என்னங்க புதுசு இதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க? இல்ல, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுன்னு. ஓ, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே சாப்பிடுவேன். நீங்க எப்படி வெளியே வர சொல்றீங்களோ அப்படியே வெளியே வருவேன். உங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்குமோ அப்படியே இருப்பேன். ஓஹோ, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அட வெக்கமா? தேவடா தேவடா தேவடா. மிஸ்டர் விஸ்வா. விஸ்வா, இந்த கொலைகாரன் கொள்ளடிக்கிறவன் இவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. பட் இந்த லவ்க்கு எந்த பிரிண்ட்ஸுமே கிடையாது. ஒன்லி ஹார்ட் பிரிண்ட்ஸ். அதனால உங்க காதலி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். சார், நீங்க கஷ்டமே பட தேவையில்ல. வேற ஏஜென்ட் பாத்துக்கிறீங்களா? கொஞ்சம் சீரியஸா கேக்குறீங்களா? ஓகே, சீரியஸ். இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரைக்கும் மெட்ராஸ்ல இருந்து லண்டனுக்கு யார் யார் போயிருக்கான்னு கண்டுபிடிங்க. அந்த பேசஞ்சர்ஸ்ல பொண்ணுங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. ஓகே. அந்த பொண்ணுங்கள யாருக்கு பூ பிடிக்கும்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என் லவர் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த காதல பூ சுத்துறீங்களா சார்? பொண்ணுங்க எல்லாரும் பூ பிடிக்கும் சார். சார், இது டோட்டலா டிஃபரன்ஸ் சார். டேய் பிரபு, ஏன்டா சொதப்புற? டிஃபரண்டான லவ், பி சீரியஸ். ஓகே, நீங்க அட்ரஸ் மட்டும் கண்டுபிடிச்சு தாங்க, Okay. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஐடியாவா? ஓகே, டன். அட்வான்ஸ் 5000. கேஷ் செக்கா? எனிதிங். ஓகே. என்னங்க 9:10 11 போடுறீங்க? அது 11 இல்ல, ஜாக்கி. அப்புறம் ஈவினிங் டிஃபன் வாங்கிட்டு வரவா? நாம லஞ்ச் பிரேக்ல நாளைக்கு சந்திப்போமே. அப்படிங்களா? சரிங்க. என்ன சரிங்க? ஐயோ, நீ சரி. அவள் வெள்ள சீரித்தாள் ஒன்று சொல்லு. என்ன அந்த ஆளு ஒன்னு உரசிட்டு போறா, நீ சும்மா இருக்க? அன்னைக்கு நான் லஞ்ச் கொட்டினேன். சரவண பவன்ல டிஃபன் வாங்கி கொடுத்தான். அதான் பதிலுக்கு உரசிட்டு போறான். இப்ப பஸ்ல போறோம், 4 பேர் உரசிட்டு வரான். அவனெல்லாம் கேள்வியை கேட்க முடியுது? பஸ்ல போனோம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். என்ன நீ விளையாடுறியா? கமிஷனர் விட்டு ப்ராப்ளம். ஏர்போர்ட் கார் அனுப்பணும். இந்த நேரம் பார்த்து தலைவலி வயிற்று வலின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்க. சீக்கிரம் வர்றியா? என்ன வாயா சீக்கிரம். சார், என்ன சத்தம்? என்ன ப்ராப்ளம்? ஏர்போர்ட் சவாரி நேரத்துல வயிற்று வலி தலைவலின்னு சொல்றாரு சார். வண்டி ரெடியா? ரெடியா இருக்கு சார். எங்க? கீழே இருக்கு சார். என்ன நம்பர்? 7598 காண்டா சார். டிரைவர் ரெடி, போன் வைங்க. ஓகே சார். Indian Airlines announces the arrival of the flight IC1 from Delhi. Excuse me. Thank you.
மிஸ் ஜோதி ம் அசிஸ்டன்ட் கமிஷன் டாக்டர் ஆமா அகிலா ட்ராவல்ஸ் வந்திருக்கோம் வாங்க. வாங்க. நீங்க விஸ்வா தான். அப்பா கணக்கு தகராறு வீட்டு விட்டு வந்துட்டேன். இப்போ டிராவல்ஸில் வேலை பார்க்குறேன். எவ்வளவுப்பா சம்பளம்? என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 100 ரூபாங்க. ஓ, பிச்சைக்காரனுக்கு போடுற காசு இல்ல? இந்த வருமானம் பத்தல. நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். எனக்கு ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசை. வேணா கழுத்துல ஒரு செயின் கட்டி 3 வேளை சோறு போடுறேன். வேலை செய்யாமையே சாப்பாடு. சரியா? வலிக்குதுல்ல? அப்படித்தான் எனக்கும் அன்னைக்கு வலிச்சுது. வண்டி ஓட்டு. சரிங்க மேடம். மேடம் இந்த ட்ரிப் ஷீட்ல ஒரு கையெழுத்து. யோ சாரி. மேடம் லக்கேஜ் செக் பண்ணிக்கோங்க. இரு ஒரு நிமிஷம். இந்தா. என்னங்க? டிப்ஸ். வேணாங்க. பரவாயில்ல வாங்கிக்க. பரவாயில்லைங்க. ஒரு நாளைக்கு சம்பளம் 100 ரூபாய். 100 ரூபாய் கொடுத்தா வேண்டாங்கிற? வேண்டாங்க. இன்சல்ட் பண்றியா? ஆமாங்க இன்சல்ட் பண்றேன். உனக்கு திமிர் என்ன போல? போலாங்க. உங்க ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ப்ளீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்படியாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வரங்க. என்னங்க என்னங்க இப்படி முறைக்கிறீங்க? கண்ணகி நேர்ல வந்த மாதிரி. மதுரை சாரி பேக் எடுங்க, வண்டி எடுக்கணும். வரங்க. நம்ம பொண்ணு ஒருத்தனை காதலிக்கிறான்னு நினைக்கும் போது உண்மையிலே பெருமையா இருக்குல்ல? ஒரு பொண்ணு காதலிக்கிறான்னு தெரிஞ்சு சந்தோஷப்படுற அப்பா அம்மா உலகத்திலே நம்ம மட்டும்தான். டெஃபினெட்லி. ஏன்னா காதல் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை. அது மட்டும் இல்ல சிவகாமி, நம்ம ஒருத்தர் புரிஞ்சுட்டு குடும்பம் நடத்துறது, சந்தோஷமா இருக்கிறது, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த காதல் மாதிரி ஒரு அந்தஸ்து வரும். இப்ப நாளைக்கே நமக்கு ஒரு சின்ன தகராறு வந்துருச்சு, சண்டை போட்டோம், நம்ம பொண்ணு என்ன சொல்லுவா? சே காதலே இவ்வளவுதானா அப்படின்னுடுவா. நான் காதலை குறை சொல்ல, காதலிக்கிறவங்களை பொறுத்து இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? முகம் தெரியாத காதல் ஒத்துக்கிறேன். இப்ப கூட குழந்தை சொல்லிட்டு போனா, டாடி நான் அவருக்காக வெயிட் பண்றேன், நிச்சயமா வந்துருவாருன்னு. நான் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு ஒரு லார்ஜ் அடிச்சுட்டு வந்தா கூட நைட் நீ என்கிட்ட பேச மாட்டேன். அதுவே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். வரப்போற மாப்பிள்ளை எப்படி தெரியாது, அவன் ஃபுல் மாப்பிள்ள வந்துட்டு ஆண்ட்ரே சோகமா இருக்கிறியா அப்படின்னா உன்னால டைஜஸ்ட் பண்ண முடியுமா? இல்ல என்னால தான் டைஜஸ்ட் பண்ண முடியுமா? அங்கதான் கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. என் பொண்ணு ஒண்ணு அப்படியெல்லாம் டிசைட் பண்ண மாட்டா. எனக்கு அவ மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒண்ணு, இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் உங்களை ஒரு போலீஸ்காரனா பாக்குறேன். நீ ஏன் பேச மாட்ட? சின்ன வயசுல காதலிச்சா சந்தோஷமா தான் இருக்கும். வயசானதுக்கு அப்புறம் அப்பா அம்மா ஆயிட்டதுக்கு அப்புறம் அப்பதான் காதலிச்ச உனக்கே போலீஸ்கார மாதிரி தெரியுதுன்னா நான் என்னத்த சொல்றது? அப்பா இன்கம் டாக்ஸ் ஃபைல்ஸ்ல வந்திருக்கு. நீங்க ஒரு தடவை பாத்துட்டீங்கன்னா நம்ம சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பாச்சாங்களுக்கு காமிச்சிடுவோம். நோ ஆபீஸ் மேட்டர்ஸ் இந்த டைனிங் டேபிள். ஏதோ முக்கியமான ஃபைலுங்கிறதுனால தானே சைன் போட சொல்றேன். போடுங்களேன். தோசை சாப்பிடுப்பா. சட்னி நான் போட்டுக்கிறேன். சரி. அம்மா ஆம்லெட் போட சொன்னீங்களே. ஏன் கத்துற? போ போ. நீ உட்காந்து சாப்பிடுமா? இல்லைங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. இருங்க ஆம்லெட் போட்டு கொண்டுறேன். அப்பா அம்மாவுக்கு ஊட்டியில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? நேச்சுரோபதியா? இப்படி மாறிட்டாங்க? இதுவும் ஒரு விதமான நேச்சுரோபதி தான். ஆனால் டயக்னைஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் சிரமப்பட்டேன். ஏன்னா கண்ணுக்கு தெரியிற காயத்துக்கு சுலபமாக மருந்து போட்டுடலாம். கண்ணுக்கு தெரியாமல் மனசில் இருக்கிற காயத்தை டயக்னைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கண்டுபிடிச்சோன்னே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். விஸ்வா, ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு ஏக்கரில் வேணாலும் பெரிய பங்களா கட்டித்தரலாம், எவ்வளவு கிலோகிராமில் வேணாலும் நகை செஞ்சு போடலாம், பீரோவா புடம் வாங்கி தரலாம். ஆனால் அவளுக்கு ஆம்லெட் ஒன்று தான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இன்னொன்று? போதும். நீ உட்காந்து சாப்பிடுமா? இல்லை பரவாயில்ல, இதோ வந்துடுறேன். சாப்பிடு. சரி. புடவையை வாங்கி நிரப்பலாம். ஆனால் அதுதான் உண்மையான சந்தோஷம். நம்மளாம் தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான சந்தோஷம் அது கிடையாது. அம்மா சாப்பிட்டியா அப்படின்னு ஆசை கேட்குறேன் பார்த்தியா? அதில் தான் நம்ம மேலே அக்கறை செலுத்துறதுக்கு இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற உண்மையான சந்தோஷம் ஏற்படுது. அதை நான் மிஸ் பண்ணிட்டோமே இல்லையா? இப்போ
ஒவ்வொரு பொண்ணும் தன் புருஷனும் பிள்ளையும் தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதே புருஷனும் பிள்ளையும் அவங்களுக்காக சம்பாதிக்கிறதுக்காக வெளியே சுத்துறான் பார்த்தியா, அதைத்தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கான். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா தங்கத்திலேயே பண்ணாலும் விலங்கு தானே, ஏசி ரூம்லயே வச்சிருந்தாலும் ஜெயில் தானே. அதுதான் இங்க பிரச்சனையே. இப்போ உங்க அம்மாவை பார்த்து அம்மா சாப்பிட்டியான்னு எப்போது கேட்டிருக்கியா? இல்லப்பா கேட்டதில்ல. நானும் கேட்டது இல்லையே. அப்புறம் நம்மளை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு அவ ஆத்திரப்படுறா, கத்துறா, கூச்சல் போடுறா. அதுதான் இங்க நடந்தது. இதை கண்டுபிடிச்சேன், கியூர் பண்ணிட்டேன். சரி, கையேந்தி ஒன்று சாப்பிட்டு இருந்தியே, அதை விட இங்க சாப்பிட்றது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. இது இட்லியா? இல்லப்பா, அம்மா கையில சாப்பிடுறது. தேங்க்ஸ்ப்பா. சாப்பிடுவா நீயும்? இல்ல பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுங்கம்மா. எடுத்து வைடாக. இல்ல வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். எம்டியை பார்க்கணும். இருக்காரு, போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன கன்ஃபியூஸ்டா பாக்குறீங்க? கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கீங்களா? வாங்க வந்து உட்காருங்க. வாங்க ப்ளீஸ். நேற்று உங்களை ஃபூல் பண்ணணும்னு அப்படி பண்ணல. டிராவல் செக்ஷனில் ஒரு சின்ன பிரச்சனை. அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்ணு வருது, நாங்கள் டிரைவர் யாரும் இல்லை, அதை நானே வண்டி கொண்டாந்தேன். நான் முதலாளி உங்கள்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் நீங்கள் சங்கடமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால தான் டிரைவர்னு சொன்னேன். நீங்கள் கொடுத்த 100 ரூபாய் டிப்ஸை நான் டிரைவர் தான் வாங்கியிருப்பேன். இந்த பொசிஷனில் இருக்கேன், வாங்கினா நல்லா இருக்குங்களா? ப்ளீஸ் சொல்லுங்களேன். ஹலோ மிஸ்டர் பாண்டியன், 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு பர்சனல் விஷயம் பேசணும், கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுறீங்களா? இல்ல சார், நான் கிளம்புறேன். இல்லை ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வெயிட் பண்ணுங்களேன். ஓகே, தேங்க்ஸ். மிஸ்டர் பாண்டியன், கண்டுபிடிச்சிட்டிங்களா? இங்க இருக்கிற தமிழ் ஃபேமிலிஸ் எல்லார்கிட்டயும் அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்க மூலமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பி கான்ஃபிடென்ட், கூட சீக்கிரம் கிடைச்சிருவா. தேங்க்யூ. சார், வெளியில் வெயிட் பண்ணுறவங்கள உள்ள வர சொல்லுங்க. சரிங்க சார். மேடம், சார் உங்களை கூப்பிடுறாரு. உட்காருங்க ப்ளீஸ். சாரிங்க. அதான் அப்பவே சொல்லிட்டீங்களே. இல்லை, அது நேற்று நடந்ததுக்காக. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எத்தனையோ தடவை சீரியஸாக விளையாடி இருக்கேன். அப்போல்லாம் அது சரியா தப்பான்னு தெரியல. எஸ் கமன். அப்போ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இப்போ தப்பா படுது. ஐம் வெரி சாரி. இட்ஸ் ஆல் ரைட். எக்ஸ்கியூஸ் மீ விஸ்வா, யா, இந்த மாஸ்டர் இன் பிசினஸ் ஃபர்ஸ்ட் ட்ராக்ல இருக்கு பாருங்க. 4th புக் ஃப்ரம் தி லெஃப்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார். அப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ. ஓகே, ஜஸ்ட் a second. ஸ்வப்னா, this is ஜோதி. ஜோதி, my Hello. PA. ஹாய். என்ன ஞாபகம் இருக்கா? ஸ்வப்னா. இப்போ நான் தாங்க பேர் சொன்னேன். சார், நாங்க 2 பேரும் குட் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா எத்தனை வருஷமா தெரியும்? நான் பாம்பேல செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே பழக்கம். 6 வருஷம் முன்னாடியா? ஆஹா. அப்போ ஓல்ட் ஃப்ரெண்டுங்க. குட் ஃப்ரெண்ட் எப்படி? 6 வருஷத்துல என்னென்ன நடந்திருக்கலாம்ல. ஹலோ. சாரி. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாரி சொல்வீங்க? நான் இன்னொரு தடவை சாரி கேட்கட்டுமா? சொல்லுங்க. நான் வெளியே வெயிட் பண்ணட்டுமா? எதுக்கு? இல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றீங்க, திடீர்னு கட்டி பிடிச்சிக்கணும்னு ஆசை வரும், அதான் கேட்டேன். சும்மா இருங்க சார், நாங்க வெளியே போய் கட்டி பிடிச்சுக்கிறோம். ஓ ஓகே, நான் கிளம்புறேன். சரிங்க. ஸ்வப்னா, யாரும் இல்லாத இடத்துல கட்டி பிடிங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைச்சு போறாங்க. எப்படி இப்படி மாறி போயிட்டேன்? 5 வருஷம் பாம்பே லைஃப், டின்னர்ஸ், பார்ட்டிஸ், நைட் கிளப்ஸ், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. எந்த ஆம்பளையா இருந்தாலும் நீ ரொம்ப அழகா இருக்கேன்பா. அதுக்கப்புறம் என் பெட்ரூம் ரொம்ப அழகா இருக்கு, பாக்குறியாம்பா. நீ நல்ல ஆம்பளைங்களே சந்திக்கலன்னு நினைக்கிறேன். நல்லவன்னா இந்த அம்மா தாயனு கையெடுத்து கும்புறானே அவனா? அவன் லாய்க்கும் இல்ல, மொழவ டேஞ்சரஸ் ஃபெலோஸ். யாரையாவது லவ் பண்ணி ஃபெயில் ஆயிட்டியா? லவ் பண்றதுக்கு முன்னாடியே ஃபெயில் ஆயிட்டேன். அப்படின்னா? ஒருத்தன் வந்தான், பிடிச்சிருந்தது, ஐ லவ் யூ சொன்னேன். வர்ஜினான்னு கேட்டான், இல்லைன்னு சொன்னேன். அப்பாடி, என் மேல பிரச்சனை வராதுன்னா போடா ராஸ்கல்னு சொல்லி விரட்டி விட்டுட்டேன். அப்படியே லவ்வையும் விரட்டி அடிச்சுட்டேன். ஆனா இப்ப லவ் பண்ணலான்னு தோணுது. யார? விஸ்வா. யூ மீன்? சந்திச்சியே, என்னோட பாஸ். ஏன் சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல. தப்பான சாய்ஸா? இப்பதானே மீட் பண்ண. அவரை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னால அவரை லவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு ஆபீஸ்ல என்ன பேர் தெரியுமா? என்ன? வயாக்ரா. Really? இன்னைக்கு தேதிக்கு வயாக்ரா வேண்டாத ஆம்பளை இந்த உலகத்திலே இல்ல. நீ சொன்னதை சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு நான் அவரை லவ் பண்ணி காட்டட்டுமா? அந்த மாதிரி ஆளுக்கு
ஒன்ன மாதிரி வைஃப் தான் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்ற? You're made for each other. Oh, thank you.